இப்போ நம்ம தட்டி விட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் பால் வரணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் கை இப்போது நம்ம கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். 1/2 கிலோ பேக்கெட் வந்து பிஸ்மி மாவு. இது வந்து இடியப்பம் வச்சுக்கலாம். நம்ம வந்து அவ்வளோவா பிசைய ஒன்றும் வேண்டாம், மீடியமாக பிசைஞ்சு எடுத்தால் போதும். அந்த நம்ம வீட்டில் வந்து கட்டை மாவு இருக்கும் தறி தறியான, அந்த மாவுனாலும் எடுத்தால் ஒன்றும் இல்லை, அது நல்லா தான் இருக்கும். அது கொஞ்சம் நேரம் பிசைய வேண்டி வரும். இப்போது நம்ம கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிடலாம். தட்டி கிளறி எடுத்துக்கலாம். இதில் இருந்து நம்ம கிளறி வச்சுருக்கக்கூடிய மாவை கொஞ்சம் இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். போட்டுட்டு கை வச்சு லைட்டாக பிசைஞ்சால் போதும். நம்ம கட்டோள்ள மாவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் எடுக்கும் பிசைகிறதுக்கு. இது ரொட்டி பலவை. நம்ம எல்லாம் இப்போ வந்து ரொட்டின்னு சொல்கிறோம். முன்னால் இதை வந்து ஒரட்டின்னு தான் சொல்லுவாங்க. இதில் நம்ம இப்போ எப்படி செய்ய போகிறோம்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பலகை எடுத்துருக்கோம். இந்த பலகையில் ஒரு காட்டன் துணி நம்ம அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இது நீளமாக போட்டுட்டு நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். துணியை வந்து ஒன்றில் நனைச்சிக்கிட்டோம். நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம். தண்ணி வடிகிறத நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம். இதை வந்து நல்லா குடஞ்சிக்கிட்டோம். குடஞ்சிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ரவுண்டு ஷேப் எடுத்துக்கிடுங்க. ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கிடுங்க. நம்ம கை வச்சு தானே இப்படி வச்சுக்கிடுங்க. எங்கள் பாட்டியெல்லாம் இப்படி தான் செய்வாங்க. இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதை பலகையில் இப்படி எண்ணெய் வச்சுக்கிடுங்க. இதில் கொஞ்சமாக கையை நனைச்சிக்கிடுங்க. நனைச்சிட்டு லைட்டாக இப்போ நம்ம தட்டி விட்டுக்கலாம். கை வச்சுதானே இந்த 3 விரல் வச்சு தட்டி தட்டி விட்டுக்கலாம். லைட்டாக பறந்து எங்கள் பாட்டி எல்லாம் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாமியாரோட பலகை தான் இது. ஆனால் பாட்டி செய்யக்கூடிய முறையில் செய்கிறேன். பாட்டி வந்து இதில் தான் செய்வாங்க முன்னாடி. நமக்கு ஏதாவது விசேஷ நாட்கள் வந்தாலும் சரி தான், இல்லைன்னா வீட்டில் யாராவது கெஸ்டெல்லாம் வந்தாச்சுன்னா இப்படி தான் உடனே செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த ஓரம் தட்டினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கெட்டியாக கனமாக இருக்கும். அதுக்காக இப்படி கை வச்சு லைட்டாக அப்படி அமர்த்தி விட்டுக்கிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நமக்கு ப்ரெஸ்ஸு தான் வேணும்னு இல்லை, இது இருந்தாலே நமக்கு நல்ல ஈஸியாக நம்ம செய்யலாம். இது முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் வந்து நல்லா தான் இருந்தது. நமக்கு இது ஒன்று சாப்பிட்டாலே போதும். நம்ம 2 சாப்பிட்றதுக்கு இது 1 சாப்பிட்டாலே போதும். நம்ம கையில் ஒட்டி ஒட்டி வரும். அதுக்காக தண்ணி நினச்சிக்கிடுங்க. இந்த ஓரத்தை எல்லாம் தட்டி விட்டுக்கிடுங்க. இந்த லைட்டாக கேப்பு கிடக்கும் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் தட்டி விட்டுக்கிடுங்க. தோசைக்கல்லில் கொஞ்சம் கோகனட் ஆயில் வந்து தேய்ச்சிக்கிடுங்க. அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேமில் வச்சுடுங்க. கல் நல்லா சூடாக அப்போ தான் நம்ம போடும்போது நல்ல பொறுன்னு வரும். நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ
நம்ம இந்த காட்டன் துணியிலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். இப்போ அதை வந்து நம்ம தோசைக்கல்லில் போட போகிறோம். பார்த்தீங்களா, போட்டாச்சா? நல்லா வேகட்டும். ஒரு சைடு பொரியிற சவுண்டுலேயே நம்ம இப்படி கறக்கி விட்டுக்கலாம். வேறு இந்த மாதிரி நம்ம கறக்கி விட்டுக்கலாம். நம்ம 2 சொட்டு கோகோனட் ஆயில் விடணும். அப்போ இந்த சைடெல்லாம் பொரியிறதுக்கு நல்ல மணமாட்டம் இருக்குது, நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம இதை வந்து பிரட்டி போட போகிறோம். பிரட்டி விட்டாச்சு. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை, பாருங்கள். நம்ம மேலெல்லாம் கொஞ்சம் புள்ளி வருது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு தடவை கூட நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. வந்து ப்ரெஸ்ஸில் பண்ணதோடையும் இப்படி பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். மறக்காமல் ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கூட சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, இந்த பருப்பு குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.